ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் எக் ரைஸ் தான். ஸோ அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 20 மினிட்ஸ் அதை ஊற வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எக் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோன்னா பாஸ்மதி ரைஸ் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி நான் ஊற்றி ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கொஞ்சம் கடுகு, ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா சேர்த்தி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண எக்கை போட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ், அந்த வேக வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ சால்ட் வேணுன்னா சால்ட்டு போட்டு எடுத்தோன்னா சிம்பிளான எக் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.